ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் த பிக் பாஸ் சீசன் 10 பற்றியும் காமனம் பேனை பற்றியும் நம்மளோட ஸ்டைலில் ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு பெரிய கனவுகளோட காத்துட்டு இருந்தேன். உண்மையை சொல்ல போகணும்னா காமன் மேன் அப்படிங்கிற இந்த ஷோ சுத்தமாக நல்லா இல்லை. ஓப்பனாக சொல்லணும், ஏன்னா நம்மளோட சேனல் வந்து ஓரளவுக்கு போகணும், வியூஸ் கிடைக்கணுங்கிறதுக்காகலாம் காமன் மேன் அப்படி த பிக் பாஸ் சீசன் 10 இப்படி செம்மையா இருக்க போது மக்களே, பக்கா என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்குது. உங்களுக்கான ஷோ இதுதான், செம்மையா இருக்கு. உள்ள போய் பாருங்க, ஜட்ஜஸ் எல்லாம் வேற லெவல்ல பண்றாங்க, போட்டியாளர்கள்லாம் தாறுமாறா பண்றாங்க. அப்படிலாம் பேசி உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பல. உண்மையா த பிக் பாஸ் சீசன் 9 ஒஸ்ட். ஏதோ ஒன்று ரெண்டு விஜய் பார்வதி, கமருதீன், கானா வினோத் மாதிரி நபர்கள்னால போச்சு. காமன் மேன் அப்படிங்கிறது ஒரு டீம் புதுசா உள்ள வந்திருக்கு. மலையாள பிக் பாஸ் டீம் வந்து உள்ள வந்திருக்காங்க. பெரிய மிராக்கள் ஏதாவது கொடுக்க போறாங்கன்னு முதல் எபிசோடு இரண்டாவது எபிசோட்ல இந்த முனியம்மாக்காவெல்லாம் வந்ததெல்லாம் ரொம்ப மாசா இருந்தது. காமனர் ஷோ வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தது. 6 ஜட்ஜஸ் எல்லாம் போடும்போது பெரிய எதிர்பார்ப்புகளா இருந்தது. அப்படியே எபிசோட் 2, 3, 4 பார்க்கும்போது எங்கடா இருந்து கண்டுபிடிச்சி ஒரு 50 பேர்த்த வச்சு அப்படியே டிஆர்பி ஹைப்ல கொண்டு போகணும், சேனலை கொண்டு போகணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு பார்க்கும்போது தோணுது. பட் இனிமேலாவது ஏதாவது கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும்னு தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம். இது வரைக்கும் 50 போட்டியாளர்களுக்கான தேர்வுகள்ல ஒரு சிலர் ரொம்பவே யூனிக்காவே வெளியில நம்மளுக்கே தெரியுது, ஆடியன்ஸா பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது, இவங்கெல்லாம் ஒஸ்டான காமனர், இவங்கெல்லாம் வந்து வேஸ்ட், இவங்கெல்லாம் எதுக்கு வர்றாங்க, இவங்கெல்லாம் காமன் மேன் ஷோக்குள்ள தகுதியில் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள வந்தோடனே அவங்களோட ஸ்பீச் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஒரு சில கேட்டகரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமனர் ஷோக்கு இவங்க தாண்டா வேலிட் அப்படிங்கிறது நம்மளுக்கே அப்பட்டமா தெரியுது. 50 நபர்களை வச்சு போராடிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு தெரிய மனசார அதுல ஒரு 10 பேர் தான் ஒர்த்தான ஆளுங்க. அந்த 10 பேர்த்த எடுத்து டக்குன்னு பிக் பாஸ் சீசன் 10 ஸ்டார்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு பிக் பாஸ் சீசன் 10லயாவது நல்ல நல்ல கண்டஸ்டன்ஸை போட்டுருங்க. இல்லைன்னா எங்களை மாதிரி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற எல்லா யூடியூபருக்கும் பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும், வியூஸ் போறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்க இந்த ஜட்ஜஸ்க்கெல்லாம் கொஞ்சம் லீவு கொடுத்துட்டு காமனர் ஷோவை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிஞ்சு அதாவது டாஸ்க் ஈரை கொண்டுட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்டல் பண்ணுறதே உண்மையாக தாங்கிக்கவே முடியல. வர போட்டியாளர்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. பாவம், உங்களையும் குறை சொல்ல முடியாது. இவங்ககிட்டலாம் போராடி இந்த காமனர் ஷோவை கொண்டு போகிறத விட பெஸ்ட்டு ஏதாவது ஒரு டாஸ்க்லாம் வச்சு ஒரு 10 பேர்த்த நீங்களே ப்ரொமோட் பண்ணி அந்த 10 பேர்த்துல ஒரு 5 பேர்த்த செலக்ட் பண்ணி இந்த பிக் பாஸ் சீசன் 10ல சொல்லிக்கிற அளவுக்கு, அதாவது சமூக ஊடகங்கள்ல ரொம்பவே பிரபலமான ஆளுகளை பிடிச்சி போட்டுருங்க. அப்போதான் நம்மள மாதிரி யூடியூப் சேனல்லாம் ரிவ்யூங்கிற பேர்ல ஏதாவது ஒரு மணி பண்ண முடியும். உங்களோட டிஆர்பி எப்படிலாம் ஏற்றுவீங்க, எப்படிலாம் இறக்குவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்கெட்ச் இல்லாமே அந்த மாதிரி சேனல் ரன் ஆகும். ஏன்னா ஒரு ரெட் கார்டு கொடுத்து அந்த ரெட் கார்டை வச்சு ஒரு பெரிய இஷ்யூவை கிளப்பி விட்டு அவங்களுக்கே மாஸ் ஃபங்க்ஷன் வச்சு கடைசி அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணி அவங்கள மாஸ் ஆக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே கீழே தணிஞ்சு அதுக்கப்புறம் ஏறி இப்படி நிறையா என்னென்னவோ பண்ணின உங்களுக்கு உண்மையாக பெஸ்ட்டாக ஒரு பிக் பாஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஒரு ரசிகர்களாக நாங்கள் காத்திருக்கிறோம். ஸோ விஜய் டிவிக்கா இருக்கட்டும், ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்கட்டும், உங்களுக்கு தெரியாதது என்று எதுவும் இல்லை. நீங்களே பார்த்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இறக்கி விட்டு எங்களை மாதிரி யூடியூபர்களுக்கெல்லாம் ரிவ்யூங்கிற பேரில் ஒரு மாஸ் கிளிக்கு கொடுத்து வியூஸ் எல்லாம் அள்ளிக்கிட்டு போகிற நிலைமையில இன்னைக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு மக்கள் எல்லாமே வந்து ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பேசணும்னா அசம்பிளியை வாட்ச் பண்ணுற அளவுக்கு கூட என்டர்டைன்மெண்ட் ஷோக்கள் எல்லாம் வாட்ச் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி வாட்ச் பண்ணாத ஆடியன்ஸை எல்லாத்தையும் நீங்கள் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு அது அந்த மாதிரி வைக்கணும். அவங்களெல்லாம் திரும்பி பார்க்க வைக்கணும்னா தயவு செஞ்சு காமனர் ஷோவாக இருக்கட்டும், இந்த பிக் பாஸ் சீசன் 10 இருக்கட்டும், ஓரளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து டிஆர்பி ஹைப்பில் போகும். ஏன்னா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சமூக ஊடகங்கள் முழுவதும் அசம்பிளியை வந்து எல்லாருமே பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இது யதார்த்தமான உண்மை, நாமளும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து திரும்ப இந்த பிக் பாஸ் காமனர் ஷோக்கெல்லாம் நீங்கள் பார்க்க வைக்கணும்னா நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். எஃபர்ட் போட்டு தயவு செஞ்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. ஹைப்பில் இந்த நைட்டி அக்கா மாதிரி, முனியம்மாக்கா மாதிரி ஒரு மாசான காமனர்களை இறக்கிவிட்டு டாஸ்க் எல்லாம் பயங்கரமா கொடுத்து எப்படியாவது இந்த சீசன் 10க்கான ப்ரொமோட்டிங்கா இந்த காமனர் ஷோவை யூஸ் பண்ணி சீசன் 10 ஓரளவுக்கு ஒர்த்தா கொடுத்துருங்க. தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறத ஒரு யூடியூபரா, ஒரு ரிவ்யூவரா நான் உங்ககிட்ட அப்படி கேட்டுக்கிறேன். ஸோ எனிவே மக்களே, நான் வந்து அந்த ஷோ இப்படி இருக்கு, இந்த ஷோ இப்படி இருக்கு, செம்ம வேற லெவல் அப்படிலாம் காமனரையும் பிக் பாஸ் சீசன் 10 ப்ரொமோட் பண்ண விரும்பலை. ஏன்னா இது வரைக்குமே எதிர்பார்த்து ஒன்றுமே இல்லை. இனிமேலாவது வரும்னு உங்களை மாதிரி நானும் நம்புறேன். ஸோ இந்த நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா, நம்மளோட வீடியோக்கள் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை இன்னும் 10 பேருக்கு சஜஷன்ல போய் காட்டும். ஸோ எனிவே மக்களே, உண்மையா உங்களை போல நானும் நம்புறேன். இந்த பிக் பாஸ் சீசன் 10 இருக்கட்டும், காமனர் ஷோவா இருக்கட்டும், ஒரு நல்ல காமனர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 10 சொல்லிக்கிற அளவுக்கு மாசா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்பினா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.